நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, சீலிங்கில் புள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது கட்டிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை வந்து எப்படி குறைந்த செலவில் நம்ம வந்து சீர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஃபால்ட்டுங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதை வந்து இதுக்கப்புறம் எப்படி அது ஃபால்ட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிஷினை கைட்டி பார்த்துட்டு அதில் கார்பன் புஷ் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஃபஸ்ட்டு. இது என்னது இது? இது வந்து ஒரிஜினல் கார்பனா? அது கார்பன் புஷ். இது வந்து லோக்கல். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா போச்சுன்னு தான் தெரியும். போஸ் மாதிரி இருக்குது. ஏதோ இந்த போஸ் இது வந்து ஒரிஜினல் வந்து இப்படி இருக்குது. இது அந்த ஒரிஜினல் மாதிரி இருக்கிறது வந்து டூப்ளிகேட் வந்து இது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே எழுத்து. இது இது வந்து ஒரிஜினல். இதுவும் டூப்ளிகேட்டா? ஓஹோ, இது டூப்ளிகேட்டு, இது மட்டும்தான் ஒரிஜினல். அதாவது வந்து இங்க பாருங்க, இது வந்து இந்த லெஃப்ட்ல வச்சுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டம் பாருங்க, இது வந்து ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டு, பிளஸ் இதுவும் வந்து டூப்ளிகேட்டு. இது இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லை இதில் வரும். எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோ, கம்பெனி வரும். இந்த பார் கோடு போட்டுன்னு வச்சுக்கோ, அது ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் தெரிஞ்சிடும். அந்த நம்பர் போட்டாவே தெரிஞ்சிடும். இந்த பார் கோடு. ஆமாம், இந்த நம்பர் போட்டாவே அப்படியா? இந்த இது வித்தியாசம் பாருங்க, இதோட வித்தியாசம், இது ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? ஓ, அப்படிதான் நான் கண்டுபிடிக்கிறதா? சரி சரி, நம்ம நல்ல ஒரிஜினல் கார்பன் புஷ்ஷே மாற்றுவோம். இதே எவ்வளோ ஒரிஜினல்? ஒரிஜினல் வாங்க 100 ரூபா. இது டூப்ளிகேட்டு 40 ரூபா. சரி சரி, அப்போ அந்த விலை வித்தியாசத்தில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி சரி, அது கொஞ்சம் டூப்ளிகேட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்குமா? இதுவும் அதுவும் ஒரே சைஸ் தான். கண்டுபிடிங்க, சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் தான். புது கார்பன் புஷ்ஷு ரெண்டுத்தையும் மாற்றியாச்சு. மாற்றிட்ட பிறகு இப்போ வந்து மிஷின் வந்து ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணும்போது ஆர்பிச்சர் வேலைக்கு ஆகலை, அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். லைன் வரலையா? ஆர்மிச்சர் போயிடுச்சா? இந்த கோடு எப்படி ಇದೆ? ஆமாம், இதெல்லாம் எப்படி ಇದೆ? இதெல்லாம் எப்படி ಇದೆ? இந்த கோடெலாம் க்ளீனாக இருக்குதா? இதில் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. எதனால் போயிடுச்சு இது? கார்பன் ஃபுல்லாக தேஞ்சு, கார்பன் ஃபுல்லாக தேஞ்சிக்கு, கார்பன் ஃபுல்லாக தேஞ்சு, அதெல்லாம் கார்பன் சுத்தமாக தேயிற வரைக்கும் யூஸ் பண்ணுறது. அப்படியா? இந்த ஆர்பிச்சர் வந்து போயிட்டதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா, அது வந்து கார்பன் புஷ் வந்து சுத்தமாக தேயிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆர்பிச்சர் வந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா காரணம் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஆர்பிச்சர் கூட அது போயிடுச்சுனாவே பேரிங்கும் போயிடும். பேரிங் வந்து ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், அந்த பேரிங்கும் போயிடும். அதே மாதிரி அங்கங்கே கோடு கூட தெரியும். ஆர்பிச்சர் போயிடுச்சு, அவ்வளோதான். அது தத்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இது மட்டும் அடி வாங்கிடுச்சு. இது எப்படா போச்சு கண்டுபிடிக்கா? ஆர்மிச்சர் போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஹெவியாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து மிஷின் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போதே நமக்கு வந்து ஆர்மிச்சர் வந்து போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல பேரிங்கும் போயிடும்.
அதெல்லாம் புரி வரல, அதில் மட்டும்தான் புரி வந்துச்சு. டீச்சர் மாற்றணும்னா 400 ரூபா. இது மாற்றிட்டு இங்கே பாரு, இதுலேயே தெரிஞ்சு பாரு, இது இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பேச்சு பாரு. சரி சரி. இந்த இடத்த அப்படியே இதெல்லாம் கரெக்டாக இருப்பார். ஓகேவா? இங்கே ஒன்று ஆகிருப்போம். தொலை வந்துட்டுதா? தொலை வந்து இதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அப்படியே வந்தால் இங்கே போயிடும். தேஞ்சிட்டு இருக்குது அங்கே. இந்த இடத்துல இது தீஞ்சு பிடிக்குது அப்படியே. இப்பயே மாற்றி ஆகணும்னா புள்ளி போட்டுனே இருக்கும்போது ஆப்பா வந்தனால தான் இப்போ இப்பயே மாற்றணும். நாளைக்கு காலையில் வேலை இருக்குதா? ஒயர் நல்லா இருக்குது. ஒயர் நல்லா இருக்குதா? நீங்கள் சொன்னல சீனா, ஒயர் போயிடுச்சு சொன்னல. ஆமாம். லைன் வந்து கரெக்டா? லைன் வந்து கரெக்டா? சரி சரி. கால் டெக்ஸ் ஆரம்பிச்சு. கால் டெக்ஸா? கால் டெக்ஸு ஆரம்பிச்சிரு. அதில் அந்த மாதிரி எழுத்து போட்டு வச்சுக்கிதா? இந்த மாதிரி எழுத்து அதுவும் கால் டெக்ஸா? வேற எது வேணும்? இந்த பேரிங் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இது போயிடுச்சு. கட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கார்பன் புஷ்ஷு தேஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேரிங் போய்டும். பேரிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மேச்சர் போய்டும். ஆர்மேச்சர் போயிடுச்சுனாவே மிஷின் ஒர்க் ஆகாது. மிஷின் ஒர்க் ஆகலை அப்படின்னாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆர்மேச்சர் கண்டிப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும் உள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேரிங் வந்து சின்ன பேரிங் போகும், அப்புறம் பெரிய பேரிங் போகும். ஒன்று ஒன்றா அதை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போயிடும். இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிஷினை வந்து ஆன் பண்ணி பார்த்தாரு. ஆன் பண்ணி பார்க்கும்போது அது ஆன் ஆகலை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரி இதில் லைன் வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து அந்த சுவிட்ச் பாயிண்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது அந்த சுவிட்சும் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதாவது வந்து ஒரு மிஷினில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் வருது அப்படின்றத ஒரு மிஷினை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டாக்கா இதில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சுவிட்சு எதனால் ஃபால்ட் ஆகுது அப்படின்னு கேட்டு பார்த்ததுக்கு அதுக்கு வந்து சுவிட்சில் வந்து லைன் வந்து சரியாக வராமல் இருக்கும், அதுக்காகவும் போகும். அதே மாதிரி அதில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னும் சொன்னார். தெரியுதா லைன் வந்து ஒரு வழியாக மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேரிங் போயிட்டீங்க. ஓட்டம் அப்புறம் பேரிங் மாற்றி கண்டிப்பாக மாற்றணும். அப்படியா? எப்படி இருக்குது டைட்டாக பிடிக்குது. டைட்டாக பிடிக்குது பேரிங். சரி சரி. டைட்டாக பிடிக்குது பேரிங். ஓகேவா? சும்மா பண்ணுறேன் ஒரு ஓட்டம் அப்புறம் இந்த பேரிங் மாற்றிக்கோங்க. சரி. மிச்சம் நல்லா இருக்குது பேரிங்க. மாற்றினா மூணு பேரிங் ஒன்றா மாற்றிக்கணும். அப்படியா? ஓகேவா? சரி. நல்லா இருக்குதா? சும்மா வந்து ஒரே ஓட்டம் சும்மா சுவிட்சு மட்டும் 50 ரூபா போகுது. சரி சரி. மட்டும் 50 தரலாம். அது நான் நினச்சி பார்க்குறேன். இது 50 ரூபா கேட்குறேன். சரி சரி.
இது மட்டும் போயிடுது. சரி ஆர்பிச் இருக்குன்னு 400 கொடுத்துக்கிறேன். 4 ரூபா விட்டு கார்பன் பூஸ்ட் மாற்றிக்கிறேன். கார்பன் பூஸ்ட் மாற்றிக்கிறேன். பேரிங் ஒன்று மாற்றிக்கிறேன். அதனால் அது 500 முடிச்சிட்டேன். சரி அந்த கார்பன் பூஸ்ட் 100 ரூபா தான் அது வேலை. சரி கார்பன் பூஸ்ட் பேரிங்கு ஆரம்பிச்சு அது 500 ரூபாய், இது 50 ரூபா. அதான் ஓகேவா? சரி இது 600 ஆரம்பிச்சு வந்து 400 ரூபாய். பேரிங் எல்லாம் சேர்த்து லேபர்லாம் சேர்த்து 500 ரூபாய் முடிவு பண்ணேன். சரி ஓகேவா? ஓகேவா? சரி ஓகே சுற்றி ஜிபே பண்ணிட்டா? பண்ணு. சரி இப்போ கேஜி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? கையில் இல்லையா? சரி அனுப்பிச்சு சரி சரி இது ஆரம்பிச்சு கண்டிப்பாக இது போயிடுச்சு. சரி சரி இது கண்டிப்பாக அதனால தான் கார் முடிச்சு சரன்னு தெரியுது. நெருப்பு பரபரம் வந்து உனக்கு தெரியும். உனக்கு அவன போதே உனக்கு நெருப்பு பரபரன்னு எரிஞ்சிருக்கு பாத்தியா? ஆமாம் எரியுது. அதே மாதிரி சுவிட்ச் வந்து ரிட்டர்ன் வந்துச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணாத சுவிட்ச் ரிட்டர்ன். இது நெருப்பு வந்து நெருப்பு வந்து லைட்டா நெருப்பு நெருப்பு வச்சு பாத்தியா? வரல. நெருப்பு வச்சு பாத்தியா? நெருப்பு வரல. அப்ப ஆரம்பிச்சு புதுசு இது போயிடுச்சு. கண்டிப்பா போயிடுச்சு. எங்க வேணா செக் பண்ணிக்கோ. இந்த ஒரு புள்ளி வந்துட்டு இருப்பாங்க. இதனால போயிடுச்சு ஆரம்பிச்சு. ஆமா இந்த பெல்லு தூக்கிச்சு. ஆமா ஆமா இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா அந்த நெப்பமா இருக்கிற பகுதி. ஆமா ஆமா அதான் நல்லா விசின்னு போடும். இந்த அழகா அது ஒன்று போயிடுச்சு பார்த்தோம். ஆமா ஆமா அதனால ஒரு பெல்லு தூக்கிட்டு இது அப்படியே ஆயிடுச்சு. சரி சரி அதெல்லாம் ஒன்று எடுத்து சரி ஓகேவா? சரி வேற நன்றி. ஓகே ஓகே வீடியோவில் முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் வீடியோவில். இல்லப்பா காட்டலாமே, பண்ணிடலாமே. காட்டலாமா? பண்ணி போடு. அருமையில சரி சரி அது போயிடலாம். அதனால இது போயிடலாம். சரி சரி